வணக்கம். மணிப்பேச்சு அடுத்த ஈவெண்ட் சேலத்தில் வைக்கலான்னு இருக்கோம். 15ஆம் தேதி நவம்பர் சேலத்தில் உங்களை சந்திக்கிறேன். தங்கம் தான் பெஸ்ட் முதலீட்டா, வெள்ளி தான் பெட்டரா, இல்லை தங்கத்தையும் வெள்ளியும் கிரஷ் பண்ணுறது எது? இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, டிக்கெட்டை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் லண்டனில் தான் இருக்கேன். லண்டனில் இந்த வாரம் ஃபுல்லாக இருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன விஷயங்கிறத பார்ப்போம். நேற்று ஓவர் நைட் மார்க்கெட்டில் பயங்கரமான டெவலப்மெண்ட்டு. எல்லா அசட் கிளாஸஸும் விழுந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பேனிக்கா இல்லை இது ஒரு பிளிப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போதைக்கு இதை நம்ம பிளிப்பாக தான் எடுத்துக்கணும். தங்கம் 1% கரெக்டாச்சு, வெள்ளியும் கரெக்டாச்சு. தங்கம், வெள்ளி, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே விழுந்தது. இன்றைக்கி நம்மளுக்கு தப்பித்தது தம்பரான் தலை அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ்டு. குருநானக் பர்த்டே, அதனால் பெரிய இம்பேக்ட் ஒன்றும் இல்லை. பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பயங்கர ப்ரெஷர் வரும். அது மாதிரி இது மாதிரி ஐபிஓ போட்டே பணத்தை எடுக்கிறதும் நெகட்டிவாக தெரியும். பட் இன்றைக்கி டவ் 400 பாயிண்ட் விழுந்தது. அது ஒரு மைனர் ஃபால். நாஸ்டாக் ஆல்மோஸ்ட் 2% கரெக்ட் ஆச்சு. S&P 500 1%க்கு மேலே கரெக்ட் ஆச்சு. ஸோ இந்த கரெக்ஷன் மேக்னிஃபிசன்ட் 7லேயும் மற்ற எல்லா டெக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லேயும் இருந்தது. இது பிகினிங் ஆஃப் தி எண்டான்னா சொல்ல முடியாது. ஒரு 10% விழுந்தால் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு அது 1% தான் விழுந்திருக்கு. நேற்று எல்லா அசட் கிளாஸஸும் விழுந்ததுனால இதை வேணால் நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் இல்லாட்டா புல் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எல்லோரும் இப்படிலாம் ஒரு ஃப்ரென்சியில் இருக்கும்போது இந்த ஒரு ஃபாலு கூட ஒரு பயத்தை கொடுக்குங்கிறது எனக்கு நல்லா அறியும். இன்றைக்கி காலத்தால் நான் ருப்பீஸில் கோல்டுக்கு பெரிய கலெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு கரெக்ஷன் வரலை. இந்த கரெக்ஷன் ஏன் வரலன்னு தெரியல. ஆனால் 70 ரூபா தான் கரெக்டாக இருக்குது. 11,180 தான் விழுந்திருக்கு. ரூபாவும் ப்ரெஷரில் இருக்குது. இதுதான் ஓவராலாக நம்ம மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. கோல்டு நேற்று கரெக்டானதுக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ஒரு ஃபுல்லாக குரூப்பு. அவங்களே சிடி அட்வைசர்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதுமாதிரி ட்ரெண்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அட்வைசர்ஸ். இந்த ட்ரெண்ட் ஃபாலோவர்ஸில் அவங்க கோல்டை விற்று அலுமினியமுக்கு ரொட்டேட் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு தியரி எடுத்து வைக்கிறாங்க. இது ஒரு தியரி தான், எனக்கு கரெக்டாக இல்லையான்னு தெரியாது. பட் அந்த இதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, அலுமினியம் ப்ரைஸஸும் ஸ்ட்ரெச்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று 100 பெரிய டெவலப்மெண்ட் இதாகவும் காரணமாக இருக்கலாம். அமெரிக்காவில் 3 இடத்துல எலெக்ஷன் நடந்தது. ஒன்று நியூயார்க், ஒன்று வர்ஜீனியா, 3வது நியூ ஜெர்சி. நார்மலாக நியூயார்க் எப்போதுமே டெமோக்ராட்ஸுக்கு தான் ஓட்டு போடும். இந்த வாட்டி 90% ஓட்டு டெமோக்ராட்ஸுக்கு தான் விழுந்தது. ஆனால் டெமோக்ராட்ஸ்லேயே ஒரு ஃபார் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட்டுங்கிறவர் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டார். அவர் ஜொரான் மதானிங்கிறவர். ஜொரான் மதானி 50% ஓட்டை வாங்கி எலெக்ஷனை ஜெயிச்சிட்டார். அவர் ஒரு உகாண்டன் இந்தியனும், ஒரு இந்தியன் ஃபாதர் அண்ட் ஒரு இந்தியன் மதர் மீனா நாயர்னு சலாம் பாம்பே மாதிரி படம் எடுத்தவங்களோட பையன். அவர் ஒரு ஃபார் லெஃப்ட். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபார் லெஃப்ட் கேண்டிடேட். பர்னி சாண்டர்ஸோட வாரிசு. அவர் இது மாதிரி ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கிறது அதுவும் ஒரு ஹார்ட் ஆஃப் அமெரிக்கா, தட் இஸ் அமெரிக்காவில் கேபிட்டலிசமோட பர்த் பிளேஸாக இருக்கிற நியூயார்க்கில் அவர் ஜெயித்தது ஒரு பெரிய ஷாக் வேவ்ஸை கொடுத்தது. பட் இது எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும். அவர் 51% எடுத்து ஜெயித்தது இன்னும் பெரிய ப்ரெஷரை கொடுக்குது. பட் இது அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை. 2வது வர்ஜீனியா. இது ஒரு நியூஸு. ஏன்னா வர்ஜீனியா ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க. இது ஒரு ஸ்விங் ஸ்டேட். ஸ்விங் ஸ்டேட்னால் அது டெமோக்ராட்டுக்கும் ரிப்பப்ளிக்குக்கும் மாறி மாறி வரும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, டெமோக்ராட்ஸு ஒரு பெரிய ஃபேக்டரில் ஒரு லேடி ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி நியூ ஜெர்சிலையும் ஒரு ஜெயிச்சிட்டாங்க. யார்? ஒரு டெமோக்ராட் ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்க எப்படி ஜெரிமேண்டரிங் பண்ணி எல்லா சீட்டும் ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிக்கிற மாதிரி பண்ணுற மாதிரி கலிஃபோர்னியாவில் 5 சீட்டை மாற்றி அதை அப்படியே டெமோக்ராட்ஸுக்கு வர மாதிரி கேவின் நியூசம் அப்படிங்கிறவர்
டெமோக்ராட்டிக் கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியா 2028 அவர் எலெக்ஷனுக்கு நிற்க போகிறார் போல இருக்குது. அவர் 5 சீட்டை நகர்த்தியிருக்காரு. ஸோ இது 3 இன்னைக்கு டெமோக்ராட்ஸுக்கு ஒரு மைனர் விக்ட்ரி. ஒரு வருஷமாக அடி உத வாங்கி என்ன ஆச்சுன்னே தெரியாமல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி காணாமல் போனதுக்கு இது ஒரு சின்ன ரைஸு. ஆனால் ஜொரான் மதானியோட வின்னு கேபிட்டலிசமை நர்வஸ் ஆக்கியிருக்கும் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. இது முற்றிலும் தவறு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணக்காரங்க கொஞ்சம் டேக்ஸ் கட்டுங்கப்பா, ஏன் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்கப்பான்னு சொல்கிறாரு. இது ஆக்சுவலி கேபிட்டலிசமுக்கு நல்லது, கம்ப்யூட்டர் டிமாண்டை ஏற்றும். ஆனால் அது புரியாமல் ஒரு நீஜக் ரியாக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வருங்காலத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம இங்கே ஃபேக்ட்ஸை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இங்கே அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இன்றைக்கி நான் முன்னாடியே சொன்ன குருநானக் ஜெயந்தி. டாட்டா குடும்பத்தில் டிஃப்ரென்சஸை செட்டில் பண்ணிக்கிட்டாங்க. மேஹில் மிஸ்திரிங்கிறவர் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். முதல்ல சேரிட்டி கமிஷனர்கிட்ட போய் கேவியட் ஃபைல் பண்ணவர் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு நியோல் டாட்டாவுக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டார். ஒரு ரத்தன் டாட்டாவை கோட் பண்ணி என் இன்ஸ்டியூஷன் இஸ் கிரேட்டர் தென் தி இண்டிவிஜுவல், அதாவது என்னோட டாட்டாவோட எஸ்டேட்டுங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனு, என்னால் இந்த இன்ஸ்டியூஷனில் ப்ராப்ளம் வேண்டான்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டார். இது அஃபீஷியல் லெட்டர். அண்டர்ஸ்கோர் என்னன்னா, அவருக்கு பவர் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே அவர் ஹேண்ட்ஸை காட்டிட்டார். நியோல் டாட்டா குயிக்காக ஸ்விஃப்டாக மூவ் பண்ணி அவரை கத்தம் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம், இது நியோல் டாட்டா ராஜ்யம்தான். யாராவது அப்போஸ் பண்ணால் அடித்து நிமித்திடுவார். டிசம்பர் மாதத்தில் அவருக்கு 68 வயசாகும். நார்மலாக டாட்டா குடும்பங்களில் இப்போ இருக்கிறவங்க 80s வரைக்கும் இருப்பாங்க. அடுத்த 15 வருஷம் நியோல் டாட்டாவோட ரெஜிம். நியோல் டாட்டாவோட ரெஜிமுக்கும் ரத்தன் டாட்டாவோட ரெஜிமுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நியோல் டாட்டா மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லெஸ் சான்ஸ் டேக்கிங். அதனால் டாட்டாஸ் புதுசாக ஏதாவதுக்குள்ளே போவாங்களான்னா சந்தேகம். அவர் இருக்கிற எம்பையரை கன்சாலிடேட் பண்ணி ப்ராஃபிட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏர் இண்டியாவையும் டாட்டா எலக்ட்ரானிக்ஸையும் டர்ன் அரவுண்ட் பண்ணுறதுல இருப்பாரே தவிர புது வெஞ்சரில் போவாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஹி மே ப்ரூவ் மீ ராங். பட் இதுதான் நடக்க போகுது. இதனால் டாட்டா ஷேர்ஸ் அடுத்த 15 இயர்ஸுக்கு நல்ல டைம் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அஃப்கோர்ஸ் என்ன சொல்லுவீங்க, நான் ஜால்ரா போடுறேன்னு. பட் இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கெயின்ஸை அனுபவிச்சிட்டோம். இந்த ஸ்டெபிலிட்டினால் நான் மார்க்கெட் ஷேர் எல்லா இடத்துலையும் கெயின் பண்ணுவாங்க. மோர் இன்டர்நேஷ்னல் பிராண்டாக டாட்டாஸ் மாறுவாங்கங்கிறது என்னோடய கருத்து. நேற்று இதை பற்றி சொன்னேன். டைட்டன் எப்படி ஒரு கேஷ் க்ளோ மாதிரி அவங்களுக்கு மாறிட்டு வருதுன்னு. இப்போ இன்னொரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியை பார்ப்போம். இந்தியன் ஹோட்டல்ஸுங்கிறது அதோட ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்ஸ் 15%, ரெவென்யூ 12% ஏறி இருக்குது. வெளியிலேருந்து ஒரு ஆளாக கூட்டிகிட்டு இந்த இண்டஸ்ட்ரியை, இந்த டாட்டா குரூப் ஹோட்டலில், இந்தியன் ஹோட்டலில் ஷேக் பண்ணதில் இந்த பிராண்டு கம்ப்ளீட்டாக ரீஆர்கனைஸ் பண்ணிடுச்சு. பல 100 ஹோட்டலை சேர்த்து மார்ஜினை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. நார்மலாக ஹோட்டல்ஸ் ட்ரை பண்ணுற அசட் லைட் மாடலில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இனிமேல் நம்மளால் கண்ணால் பார்க்க தான் முடியும். இது பற்றி எரிஞ்சிட்டு இருந்தபோது 30 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு இன்றைக்கி அது 750 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இதுவும் நம்மளுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நெட் ப்ராஃபிட்ஸ் 10% தான் ஏறி இருக்குது. பட் நம்ம பப்ளிக் செக்டரை கவனிக்காதனால அதை பார்க்குறது இல்லை. இண்டஸ்இண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் ஃபுல்லாக நார்மல் க்ரோத்து தான் இருக்கும், இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் க்ரோத் தான் இருக்கும். 2027 தான் நாங்கள் எல்லா சிஸ்டம்ஸையும் ரெடி பண்ணி க்ரோத்தை நோக்கி போவோம். 2028 தான் நாங்கள் மார்க்கெட் ஷேரை டார்கெட் பண்ண போகிறோம். அதுதான் இண்டஸ்இண்டோட ஸ்டேட்மெண்ட்டு. இதை தான் நான் உங்கள்கிட்டையும் சொன்னேன். நீங்கள் சீப்பாக பொறுக்கியிருந்தீங்கன்னா, இப்போ வெயிட் பண்ணிங்கன்னா 1.5 வருஷத்தில் உங்களுக்கு லாபம் தெரியும். இன்றைக்கே போட்டு நாளைக்கே அண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது அந்த கம்பெனி இல்லை.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப எப்படியாவது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்குன்னா இன்றைக்கி போட்டால் நாளைக்கு காசு வந்துடுமா? லென்ஸ் கார்ட்டு, க்ரோவு இதெல்லாம் ஃபண்டமெண்டலி அன்ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லென்ஸ் கார்ட் என்ன சொல்லிட்டான்னா, நான் ஏஐ யூஸ் பண்ண போகிறேன் கண்ணாடியிலன்னு. கண்ணாடிக்கு ஏஐக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. ஃபேஸ்புக் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு கண்ணாடி போட்டிருக்கிறான். அது மாதிரி ஃபேஸ்புக் கிளாஸஸ் மாதிரி இவன் எதாவது பண்ண போகிறான்னா என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஒன்ஸ் ஃபேஸ்புக் அதை ரொம்ப பாப்புலர் ஆக்கிட்டான்னா அது ஒரு கமாடிட்டி ப்ராடக்ட் தான். அதனால் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ ஏஐங்கிற வார்த்தையை உள்ளே பூத்திட்டனால ஷேர்ஸ் லிஸ்டிங்கில் குப்புனி ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போட்டு வச்சிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டில் வோடஃபோன் ஐடியாவுக்கு டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கிடச்சதுனால அந்த ஷேரு 10% ஏறி இருக்குது. அது வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணாது. ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்னா, குமாரமங்கலம் பில்லா அதில் காசு போட்டால் தான் சால்வ் ஆகும். அதை விட்டுட்டு ஷார்ட் டேர்மில் 10% எகிர்னதுனால அதில் போய் கை வச்சிங்கன்னா ஷாக் தான் அடிக்கும். இப்போது இந்த ஜிஎஸ்டி ஃபெஸ்டிவலும் முடிஞ்சிடுச்சு. செப்டம்பர் 30 அன்னைக்கு வந்திருக்கிற லீடிங் 15 இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு மின்ட்டில் போடுவாங்க. ஒரு ஆர்டிக்கலில் இருக்கும், சைடில் போட சொல்கிறேன். அதில் 8ஓ 9ஓ நெகட்டிவாக ஃப்ளாஷ் ஆகுது. இந்த பாசிட்டிவில் ஃப்ளாஷ் ஆகிறதுல மெயினாக வந்து என்னென்னா, நம்ம இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோன்னு. இன்ஃப்ளேஷனை எப்படி லோவாக இந்தியாவில் வச்சுருக்காங்க, விலைவாசி ஏன் ஏறலைங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி அமெரிக்கா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஷார்ட் டேர்மில் ஒரு பவுன்ஸ் இருந்ததுன்னா நாளைக்கு நம்ம கார்த்தால் இதோட இம்பேக்ட் பெருசாக தெரியாது. அமெரிக்காவில் ஃப்ளாட்டாகவும் நெகட்டிவாக இன்றைக்கி நைட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா நாளைக்கு இன்னொரு இதை சாக்கா சொல்லி ஒரு 250 பாயிண்ட் இறக்கிடுவாங்க. ஆக மொத்தம் நம்ம லோனு நிறைய கொடுத்து ஐபிஓவில் மங்காத்தா ஆடலாங்கிற பர்மிஷனையும் கொடுத்து எல்லாம் பண்ணி கடைசியாக நம்ம ஒரு 1000 பாயிண்ட் தான் நிஃப்டியில் கெயின் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகி 1000 பாயிண்ட்டு போனாலும் போயிடும். இந்த குவார்ட்டரில் வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குதுன்னு அந்த வரைக்கும் மார்க்கெட் சொல்லுது. நம்ம பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி யூஸு கிடையாது. கோல்டு மாதிரி சில செக்டரில் ரிசல்ட் நல்லா இருக்குது, சில கம்பெனிகள் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஓவராலாக நம்ம டப்பாஸ் லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கும். அந்த டப்பாஸ் லிஸ்ட்டை பார்த்து நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கங்க. பேனிக் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. கோல்டை பார்த்து பயந்துடாதீங்க. இது ஒரு நார்மல் கரெக்ஷன். ஒரு 400-500 எங்கேயும் விழுந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இது கோல்டு ரிலேட்டட். இன்னும் இந்தியாவிலேருந்து சில செய்திகள். M&Mோட ப்ராஃபிட்ஸு நெட்டு ப்ராஃபிட்ஸ் 18% ஏறி இருக்குது. அவங்களோட எஸ்யூவி சேல்ஸ் சூப்பராக இருந்தது. கோவிந்தராஜன் CEO ஆஃப் ராயல் என்ஃபீல்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 குளோபலாக எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் அவங்க லான்ச் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. சுதர்ஷன் வேணு ஸ்ரீனிவாசனோட பையன் சேர்மன் ஆஃப் டிவிஎஸ் மோட்டார்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நார்டன் மோட்டார் சைக்கிள்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம், கூடிய சீக்கிரம் உலகம் ஃபுல்லாக லான்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது, ஹீரோ மோட்டார்ஸ்லேருந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட். மைக்ரோ 4 வீலர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு தெரில. ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஆட்டோ மாதிரி 4 வீலில் ஓடுற ஒரு வண்டியை ரெடி பண்ணியிருக்காங்க. பிடாங்கிற பிராண்டில் அதை லான்ச் பண்ண போகிறாங்க. இது 3மே முக்கியமான செய்திகள். பேசிக்லி என்னென்னா, இன்னொரு இந்தியன் குளோபல் பிராண்டு வரப்போகுது. நார்டனுங்கிறது ஒரு காலத்தில் இங்கிலீஷ் மோட்டர் சைக்கிள், இப்போ காணாமல் போயிடுச்சு. அதை பெருசாக லான்ச் பண்ண போகிறாங்க. 2வது, இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பற்றி தான் இந்தியாவில் பெருசாக பேசியிருக்கோம். எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் ஒரு க்ரெடிபிள் கம்பெனிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணினதும் பெரிய விஷயம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கொஞ்சம் டீலிவரேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி லம்போகினி கார்ஸை இந்தியாவில் விற்றுட்டு இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து டெஸ்லா கார் விற்கிறதுக்கு போட போகிறாங்க. இந்தியாவில் எவ்வளோ டெஸ்லா கார் விற்கிறதுங்கிறத பார்ப்போம். ட்ரெண்டை பார்த்தோன்னா நிறைய டெஸ்லா கார் விற்கும். ஏன்னா இப்போ ஷேப் ரிக்கவரியில் பணக்காரன் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஏழைங்க தான், மிடில் கிளாஸ் தான் கஷ்டத்தில் இருக்குது. அதனால் டெஸ்லா கூடிய சீக்கிரம் நிறைய கார்ஸை பார்க்குறான். ஆனால் லண்டன், பாரிஸ் இது மாதிரி ஊர்லலாம் டெஸ்லாவை டாக்ஸியாக ஓடுறதும் நான் பார்க்குறேன். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஊரில் இருக்கிற டாக்ஸேஷன்னால தான் இந்த கார்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு சாதாரண இங்கே டாக்ஸியாக ஓடுற வண்டியை
நம்ம அதை எடுத்து ஒரு பெரிய ஹை எண்டு லக்ஸரியாக நினைக்கிறது ரொம்ப தப்பு. இதுதான் செய்திகள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நாளைக்கு 200 மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது. அதனால் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. உங்கள் வருத்தப்படுறது நியாயம். ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது. நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல. பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா, மணிபேஜ் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன். அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம். நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.